institutes of consecrated life. Institutes of consecrated life. அர்ப்பண வாழ்வு சபைகள் தமிழ். அர்ப்பண வாழ்வு சபைகள். அதுதான் வந்து அந்த காலத்துல எல்லாம் ரிலிஜியஸ் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ரிலிஜியஸ் வந்து ஒரு குரூப் தான். பொதுவாக வந்து அர்ப்பண வாழ்வு சபைகள், இது வந்து மறைத்தூது பணி சமூகங்கள், சொசைட்டிஸ் ஆஃப் அப்போஸ்டாலிக் லைஃப், சொசைட்டிஸ் ஆஃப் அப்போஸ்டாலிக் லைஃப், இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் கான்செக்ரேட்டட் லைஃப் அண்ட் சொசைட்டிஸ் ஆஃப் அப்போஸ்டாலிக் லைஃப். இதுதான் வந்து சர்ச்சில் நான் வந்து இதை பற்றி சொல்ல இதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூட். நம்ம எஃப்எஸ்ஏஜி வந்து ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூட். இன்னொன்று செக்குலர் இன்ஸ்டிடியூட். ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூட் அண்ட் செக்குலர் இன்ஸ்டிடியூட் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ யூ ஷுட் நோ இட். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. இது என்ன? நம்ம ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூட். இப்போ இது எல்லாத்தையும் வந்து இதனுடைய ஐடென்டிட்டியை பற்றி நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து டயசிசன் ரைட்னு சொல்கிறோம், பொண்டிஃபிக்கல் ரைட்னு சொல்கிறோம். நம்ம வந்து அதே போல் பொண்டிஃபிக்கல் ரைட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளாட்சியில் முழுமையான தன்னாட்சி உரிமையோடு இருக்கிறது. ஏதாவதுன்னா சட்டங்களை பொறுத்தவரை மாற்றணும்னா only the Holy Father has to confirm. அதனால திருத்தந்தை தான் வந்து ஒரு மிகவும் உச்ச அதிகாரி. மறைமாவட்டங்கள் வந்து அவங்க வந்து தலையிடக் கூடாது இருக்கிறாங்க. அதனால தான் டயசிசன் ரைட், பொண்டிஃபிக்கல் ரைட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரிலிஜியஸாக இருந்தாலும் சரி, செக்குலராக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் அப்போஸ்டாலிக் லைஃபாக இருந்தாலும் சரி, பாப்பானார் சபை சொல்கிறோம், மறைமாவட்ட ஆயருடைய அதிகாரத்தில் உட்பட்ட சபைன்னு சொல்கிறோம். அதை பற்றி வழக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரெண்டுத்துக்குமே ரொம்ப குறைந்த டிஃப்ரென்ஸ். சில பேர் நாங்கள் பொண்டிஃபிக்கல் ரைட்டு ஆனால் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா உள்ளாட்சியை பொறுத்த மட்டும் அடுத்த அதிகாரி பாப்பானார் தானே தவிர மற்றபடி ஒவ்வொரு சபைக்கும் தன்னாட்சி. இட் இஸ் ரெகக்னைஸ்ட். autonomy of life, especially of internal governance, is recognized by each institute. இன்னொரு டிஸ்டிங்ஷன் வந்து கிளரிக்கல், இன்னொன்று லே. கிளரிக்கல்னா சாமியார் இருக்கிறது வந்து கிளரிக்கல் சொசைட்டி, இன்னொன்று லே. இப்போ நம்ம பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் அலோஷியஸ் கொன்சாகா யாருன்னு கேட்டால் இட் இஸ் அன் ஐசிஎல். இதில் வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூட், இட் இஸ் எ பொண்டிஃபிக்கல் ரைட் இன்ஸ்டிடியூட், லே இன்ஸ்டிடியூட். இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. திருச்சபையில் நம்முடைய ஐடென்டிட்டி இட் இஸ் எ ரிலிஜியஸ் lay religious institute of pontifical right. Lay ஏன் லேன்னு சொல்றோம்னா சாமியார் இல்லை, திருப்பட்டத்தை நாம் செயல்படுத்துவது கிடையாது. இது வந்து சில சமயம் நமக்கு வந்து தெரியல. இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்செக்ரேட்டட் லைஃப், அதில் வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூட், இட் இஸ் பொண்டிஃபிக்கல் ரைட், இட் இஸ் லே அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதை வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய தடவை நம்ம வந்து ஒரு ரிலிஜியஸாக இருந்துட்டு செக்குலர் மாதிரி நடக்கிறது அல்லது சொசைட்டிஸ் ஆஃப் அப்போஸ்டாலிக் லைஃப் மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் வந்து சரி கிடையாது. ஸோ இதனுடைய மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் சாமியார்களுக்கே தெரியாது, என் ஞானில் படித்தவங்களுக்கே தெரியாது. ஸோ யூ ஷுட் கன்சிடர் யுவர் செல்ஃப் ப்ரிவிலேஜ் டு நோ த டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு இதே தெரியவே தெரியாது, நிறைய பேர். அதனால என்ன திருச்சபையில்னாக்க இப்போ பொதுவாக சிஆர்ஐன்னு சும்மா பேர் சொல்கிறோம். சிஆர்ஐன்ற பேரே தப்பு. ஏன்னா ரிலிஜியஸ் ஒரு குரூப் தான். செக்குலர் இன்ஸ்டிடியூட்டும் வராங்க, இந்த ப்ரெஷியஸ் பிளட்டு, அது போல வின்சென்ட் டே பால் சிஸ்டர்ஸ் அவங்களும் வராங்க. அவங்களாம் வந்து சொசைட்டி ஆஃப் அப்போஸ்டாலிக் லைஃப். எல்லாத்தையும் சேர்த்து சிஆர்ஐ ஒரு தலைப்பில் வந்து நம்ம வந்து போட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ மெயினா ஐ வாண்ட் டு சே த 3 distinguishing elements of these religious institutes. First and foremost, sister பேனல்ல புக் வச்சிருப்பாங்க, நீங்களே ஒருத்தர் தமிழ் புக் எடுத்துட்டு வந்தேன், படிங்க மைக்கில். சிஸ்டர் நீங்கள் படிக்கிறீங்க வாங்க புக்கு. ஓகே, சட்டம் 67, 10, 2 மற்றும் 3 வந்து நீங்கள் நம்பர் குறிச்சிக்கிங்க, அப்பப்போ வந்து பாடி
7 2 3 இன்னொரு மைக் கொடுங்க. மைக் வந்து செகண்ட் சிஸ்டர் கூட படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம், பரவாயில்ல. சரி, 607 பக்தி 2ல சொல்லியிருக்கு. என்னன்னா ரிலிஜியஸ்க்கு ரொம்ப ரொம்ப சொல்லும்போது படிக்கணும். ரிலிஜியஸ்க்கு 3 முக்கியமான இன்றியமையாத பண்புகள் இருக்கு. இது தெரியாமலே நம்ம பல சமயத்தில் துறவிகளாக வாழும். இது வந்து எல்லாருக்கும் மதர் சொல்ற மாதிரி ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து தெளிவாக சொன்னால் தான் அவங்களுக்கு நன்றி. முதல்ல வந்து என்னன்னா ப்ரொஃபஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை கான்சன்ட்ரேஷன்னா என்ன? Are you concentrated? Yes. Yes. Am I concentrated? Yes. No, I am not concentrated. No. So concentration, I am not concentrated. Ordained. So but இதே வந்து நமக்கு தெரியல. Concentrated life, year of concentrated இருந்தது இல்லையா? இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ was it also for me? Congregation priest மட்டும், religious priest. அப்புறம் இப்போ நான் I am not concentrated னா what is special about me? Are the married people not concentrated? Concentrated to each other. They are concentrated. Yeah, mother is coming closer to the answer. But then vows she is saying, okay, I am also making a promise to observe celibacy. I am also promising obedience. We don't know. I am so sad. I am so sad sometimes, you know. If you type in the internet simply Canon of Religious, you will see me only. So you have in your hand hundreds of hours of my teaching. You have, but you don't know that you have it. You have in your hand hundreds of hours of my teaching. Word of God and also Canon law, hundreds of hours. For example, in Mala TV, 108 programs I have given. You have it in the hand, but you are not making use of it. Sometimes even if I don't come, you can simply project it here and people can learn. Even if I don't come, many congregations are doing it. One of the reasons for my video graphic, this one is that others will benefit by it. I can't go like that. People who do not know what is consecration call themselves consecrated life. In what is married? By baptism, all are consecrated to Christ. By ordination, I have received, I am also consecrated to God. I am also consecrated to God. And you are also consecrated. What does consecration mean in the strict sense? Sometimes we do not know. Living together. Living together, husband and wife are living together. I am not living together. I am not going to come into life for this. Okay, now I don't want to ask many questions. I want to go straight into the point. I have to say a number of things for you. So full of religious institute. See, what is consecrated? He said both the religious and secular institute both are consecrated. What is common to both of them is consecration. So we may use the word consecration in many meanings, but consecration in the strict juridical sense refers to people who profess the evangelical counsels of chastity or profession in the ground of consecration. Church is strict. In the broad sense, consecration offered to God. Consecration in the strict sense refers to those who profess the evangelical counsels. நற்செய்தி அறிவுரைகளை உறுதிமொழிகளாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நற்செய்தி அறிவுரைகளை அறிவுரை வந்து chastity, poverty and obedience என்ற கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படுதல் என்னும் நற்செய்தி அறிவுரைகளை உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்ப இவங்க 2 பேருமே உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். Both make profession. Religious make profession. Secular institute also make profession. What is the difference? Here they take public vows. Here they take all religious make public vows. All religious make a public vows. The first identity of the religious is you make public vow.
நற்செய்தி அறிவுரைகளை உறுதிப்பாடாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? பகிரங்க வார்த்தை பாடும் மூலமாக. பகிரங்க வார்த்தை, பப்ளிக் வாஸ், பகிரங்க வார்த்தை பாடும் மூலமாக நற்செய்தி அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இவங்க பகிரங்க வார்த்தை பாடம் கிடையாது. பிரைவேட் வாஸ் ஆர் அதர் சீக்ரெட் ஒன்ஸ். மற்ற பிணைப்புகள் வழியாக, நாட் சோ ரேடிக்கல் செகுலர் இன்ஸ்டிடியூட். அவங்க they have to observe chastity, poverty and obedience, but in their own way, in a less radical way. அதுதான் இருந்தாலும் both are called consecrated. The first identity is the religious institute, members of religious institute. ஒரு துறவின்னா இந்த பகிரங்க வார்த்தை பாடு மேற்கொள்வதா. இப்போ நீங்க சுப்பீரியனா உங்களுடைய முதல் கடமை என்னன்னு சொன்னா, இந்த வார்த்தை பாடுகளை நீங்கள் வாழ வேண்டும், உங்களோடு இருக்கிற உடன் சகோதரிகள் வாழ துணை செய்யும். What is the first role of the superior? To be a good religious and help others to be a good religious. அதான் முதல். Are you sincere about your vows? That's the question. Examination comes. Are my sisters living the vows? நான் இந்த எக்ஸாம்பிள் பின்னாடி நம்ம பவர் பாயிண்ட்ல காட்டுவோம் எப்படி எப்படிலாம் என்னெல்லாம் நீங்க செய்யணும் சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாவும் என்ன சொல்லுது பிரகாரம், வாட் இஸ் ஏ வாவ்? நான் சில சமயத்தில் கேட்பேன், வாட் இஸ் ஏ வாவ்? அது ஒரு உறவு ஃபாதர், அது ஒரு வாக்குறுதி என்னவோ சொல்லலாம். கரெக்டாக சொல்லவே தெரியாது சார். ஐ யூஸ் டு ஃபீல் வெரி சேட். ஒரு ரிலீஜியஸ் ப்ரீஸ்ட்டை கூட்டு வந்து அவர் என்னமோ பேசுகிறார் இஷ்டத்துக்கு. Essentials, you can speak so many things, but what are the essentials? You don't know. What is a vow? What is a public vow? Give the definition. கேட்டா யாருமே தெரிய மாட்டேங்குது ஒரு சபையில். What is a vow? வார்த்தை பாடுனா என்ன? சட்டம் 1191 சொல்லுது. What is a vow? 1192 what is a public vow சொல்லுது. நான் for the time being I will say, I can't take up with it. A vow is a deliberate and free promise made to God. 1191 says, a vow is a deliberate and free promise made to God concerning some good which is possible and better. 1191 படிக்கணும் பார்க்கலாம். தமிழ்ல எப்படி இந்த திருச்சபை சட்டத்தை மொழிபெயர்த்ததுல நானும் வரல பார்க்கலாம். 1191 இன்னொரு கூட இருக்கு. வெரி குட் சிஸ்டர். சாத்தியமானதும் சிறந்ததுமான ஒரு நன்மை குறித்து இறைவனுக்கு அளிக்கப்படும் மூலமாக தன்னுரிமையுடைய வாக்குறுதி வார்த்தை. சாத்தியமானதும் இரண்டாவது it is possible. Can you live as a chaste person? It is possible. Yes. Then சாத்தியம் சமய நற்பண்பின் காரணமாக அதை நிறைவேற்ற வேண்டும். திருப்பி அது படிக்கணும். சாத்தியமானதும் சிறந்ததுமான possible and better. சிறந்ததுமான ஒரு நன்மை குறித்து இறைவனுக்கு அளிக்கப்படும் வாக்குறுதி. So vow is a promise made to God. உளமார்ந்த promise, உளமார்ந்த வாக்குறுதி, சாத்தியமான வாக்குறுதி, நல்ல வாக்குறுதி. அவனை பலப்படுறது கடவுளுக்கு ப்ராமிஸ் பண்றது இல்லை. நல்லது, சாத்தியமானது, அப்படிப்பட்ட வாக்குறுதி. தெரியாம கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தெரியாம சொல்லிட்டேன். இன்னொரு சிஸ்டர் கேட்டாங்க, என்ன சிஸ்டர் கீழ்படிதல் வாக்குறுதி கொடுத்தீங்களா? சென்னையில் நாங்கள் ஒரு குரூப்பாக படிச்சுக்கிட்டே வந்தோம். திடீர்னு 7 மணி கீழ்படிதல் போய் எனக்கு இருமல் வந்துச்சு, அதனால நானும் கீழ்படி வேண்டியதில்லை. படிக்க சொல்றேன். நல்ல வேலை நீ கற்பனை சொல்றது கூட இருக்கலையாமா, பரவாயில்ல புண்ணியவதி அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதான் பகிரங்க வார்த்தை. What is a public vow? A vow is public when it is accepted in the name of the church. அதான் பப்ளிக் பகிரங்க வார்த்தை பாடு. In the name of the church, திருச்சபையின் பெயரால் accepted by the lawful superior, முறையான தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இதுதான் பகிரங்க வார்த்தை பாடு, பப்ளிக் வாவ். இல்லைன்னா மற்றெல்லாம் பிரைவேட். இன்னைக்கு கொன்சாகா ஜென்ரலைட் உட்பட்ட சுப்பீரியெல்லாம் ஒழுங்காக கவனிச்சாங்கன்னா நான் வேளாண்மை வரேன்னு சொன்னால் அது பிரைவேட் வாவ். கடவுளுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, அது பிரைவேட் வாவ். பப்ளிக் வாவ் முறையான தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற
திருச்சபையின் பெயரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுதான் வந்து பப்ளிக் vow. So every religious, even temporary vow is a public vow. பகிரங்க வார்த்தை பாடு, perpetual vow அதுவும் பகிரங்க வார்த்தை பாடு. உங்களுக்கு தெரியும் டெம்பரரி vow, perpetual vow தெரியும். ஒரு குறித்த காலத்துக்காக எடுக்கும்போது அது வந்து டெம்பரரி, வாழ்நாள் முழுவதும் எடுக்கும்போது அது வந்து perpetual vow அது தெரியும். பிரைவேட் vow, பப்ளிக் vow என்னன்னு கேட்டா சில பேர் பகிரங்கமா எடுக்கிறது பகிரங்க வார்த்தை. இது ரெண்டு முறையான தலைவர்களிடம் கொடுப்பது, அடுத்தது திருச்சபையின் பெயரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அது வந்து பப்ளிக் vow அப்படின்னு தான் வந்து பேசிக்கா வந்து தெரியும் பப்ளிக் vow அப்படின்னு சொல்லி. ஸோ இன் திஸ் கான்டெக்ட் யூ ஷுட் நோ ஆல்சோ இந்த கடவுளுக்கு ப்ராமிஸ் கொடுக்கணும். இப்போ எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்னன்னா, நான் கூட கீழ்படியலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறோம். டயக்னேட் சமயத்திலையும் பட்ட சமயத்திலையும் என்ன எனக்கும் வழி வரும் ஆயிரம் மனதம் செலுத்தும் கீழ்படிக்கிறோம் வாக்களிக்கிறீரா. நாங்கள் வந்து பிஷப்புக்கு வாக்குறுதி கொடுக்குறோம், நீங்க கடவுளுக்கே கொடுக்குறோம். அதான் வித்தியாசம். மற்றபடி எங்க பப்ளிக் vow கிடையாது. தெரியாதவங்க ரெண்டு சாமியார வாக்கு பாட கொடுக்குறாரு, இவங்க வாக்கு பாட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. I make a promise to the bishop in front of God. You make promise to God in front of the bishop. That is the difference. ஒரு பப்ளிக் vow கொடுக்கிறதுக்கு பிஷப் வேணும் தேவையில்லை, என் பூசை வேணும்னு கூட தேவையில்லை. சபை தலைவி இருந்த போதும், அவங்களால நியமிக்கப்பட்ட ஒரு சிஸ்டர் இருந்த போதும், ரெண்டு சாட்சி இருந்த போதும் அதே பப்ளிக் vow தான். இருந்தாலும் திருப்பலியில ஜீசஸ் gives himself totally அதுக்காக பிஷப் தான் தலைமை காரணம் கட்டாயம் கிடையாது. ஃபைனல் டெம்பரரி ப்ரொஃபஷன் வேற காரணம் ஒரு சாமியார் ரெண்டு சரியா இருந்தா போறாது. இதுக்கு வந்து பிஷப் என்ன பிஷப் கிட்ட போக வேண்டியது, உதவி தேவைப்பட வேண்டியது, அவருடைய சிக்னேச்சர் தேவைப்படுது. நிறைய பேர் கூப்பிடுறாங்க. இந்த நேம் ஆஃப் த சர்ச் வந்து யார் வேணாம் முறையான சபை தலைவர்களே இந்த நேம் ஆஃப் த சர்ச் அக்செப்ட் பண்ணும். பிஷப் இஸ் நாட் த சர்ச், we are of the church. All of us are the church. முறையான தலைவர்கள். அதனால தேவையில்லை கூப்பிடுறத பத்தி நான் வந்து சொல்லலை. பட் சொல்ல எது பப்ளிக் vow ஆக்குறது வந்து எது அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ வந்து சொல்றேன். இப்போ பப்ளிக் vow அப்படின்னு சொல்றோம். அப்புறம் தான் அந்த கான்டெக்ட்ல வந்து இதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்குறோம். அதே போல ஒரு சமயம் நாங்கள் கூட டயக்னேட் சமயத்துல ப்ராமிஸ் ஆஃப் செலிபஸின்னு சொல்றோம். மனத்துறவு வாக்குறுதி கொடுக்குறோம். நீங்க வந்து கற்ப வார்த்தை பாடன்னு சொல்றீங்க, லைசன்ஸ் வந்து மனத்துறவு. ஆனா ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். அதனுடைய கான்செப்ட் சட்டத்துல வந்து ஒண்ணுதான். அதே போல ஒரு மறைமாவட்ட குரு கூட சட்டம் 282 என்ன சொல்லுதுன்னா எளிமையாக வாழ வேண்டும் சொல்லுது. ஒரு மறைமாவட்ட குரு கூட எளிமையாக வாழணும். வாட் இஸ் ஓவர் அண்ட் அபவ் வந்து ஏழைகளுக்கும் திருச்சபைக்கும் செலவிட வேண்டும் தான் சொல்லுது. ஆனால் நிறைய சாமியார் ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் ஏழு வார்த்தை பாட்டு எடுக்கலன்னு சொல்றாங்க. பட் priest also should live a life which is simple. Every priest has to live a life which is simple. நிறைய பேருக்கு தெரியல, நான் செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 282 சட்டம் வந்து தெளிவா சொல்லுறது எளிமையாக வாழ வேண்டும். குருக்கள் எல்லாரும் எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால என்ன வித்தியாசம்னாக்க மனசாட்சியை பொறுத்த மட்டும் ரெண்டுமே ஒண்ணுதான். நீ வந்து கடவுள் நிலையில ஆட்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, ஆட்கள் நிலையில கடவுளுக்கு கொடுத்தாலும் சரி, ஆனா one thing you should know, it is essential. என்னுடைய குருப்பட்டம் செல்லுமா செல்லாதா என்பது அந்த நற்செய்தி அறிவுரைகளை பொறுத்தல்ல. ஆனால் உங்களுடைய துறவு நிலையிலே வந்து செல்லாததாகிவிடும் நீங்கள் அந்த வாக்குறுதியை தகுந்த முறையிலே கொடுக்கவில்லை என்றார். காலப்போக்கிலே பலகீனத்தால் சில நிலைகளிலே தவறலாம், அது வேறு. ஆனால் கொடுக்கும் போதே நான் செய்ய மாட்டேன்னு கொடுத்தாக்கா அது வந்து துறவு வாழ்வே வந்து அந்த ப்ரொஃபஷனே வந்து செல்லாதா போயிடும். அதுக்காக சொல்றேன். ஸோ அது வந்து ஞாபகம். முதல்ல வந்து இதுதான் துறவின் போது முதல் நிலை வந்து பப்ளிக் வாக்ஸ். We make a promise made to God. We make a promise to God. கடவுளுக்கு செய்யப்படுகிற ஒரு ப்ராமிஸ். அதுவும் பப்ளிக் வாக் பகிரங்க வார்த்தை பாடு. சரி,
இந்த வார்த்தைப்பாடுகளை பற்றி வத்திகான் சட்டத்தில் நிறைய சொல்லியிருக்கு. அந்த நற்செய்தி அறிவுரைகளை பற்றி மூன்றை பற்றி மிக அதிகமாக சொல்லியிருக்கு. சட்டத்தில் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பல முறை இப்போ என்னது ஆஸ்பிரன்ஸுக்கு போஸ்டன்ஸுக்கு நாவிசஸ் சொல்கிறோம்னா நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் நினைவுபடுத்தி நம்ம அப்படி வாழணுமா, எதுக்காக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் தான். சட்டம் 599 சொல்லுது about the evangelical counsel of chastity. 600 வந்து poverty, 600 வந்து poverty, 601 வந்து about obedience. Obedience 599 600 601. அப்போ நேரம் படிக்கணும். அது சம்பந்தம் அடிக்கடி கேட்குது. ஏன் சாமியார் அவருங்க ஏன் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, ஏன் சிஸ்டர் அவருங்க. நம்ம ஆர்மி ரியலி வெரி சீரியஸ் அபவுட் இட். முக்கியமாக 3 நற்செய்தி மேற்கோள்கள், விவிலிய மேற்கோள்கள் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன் திங் இஸ் ஃபார் தி சேக் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் ஹெவன். விண்ணரசை முன்னிட்டு. விண்ணரசுனா என்ன? we are preoccupied with doing the will of God. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். இதுதான் நான் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணிட்டு சோம்பேறியா இருந்தாக்க அதுக்கு அர்த்தமே கிடையாது. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விண்ணரசை முன்னிட்டு, விண்ணரசுக்காக கிவிங் பிரைமசி. இரண்டாவது வந்து இயேசு சதுசேயர்கள் வந்து அவரை கேலி செய்யும் போது உயிர்த்தெழுதல் போல யாருடைய மனைவியாக கேட்கும் போது they are a sign of the world to come, in the kingdom to come there is no marrying or giving in marriage அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன வர இருக்கின்ற அரசின் முன்னோடிகளாக இருப்பார்கள். Everybody who sees you and your sisters must be reminded of heaven. அதுதான் வந்து திருமணம் செய்யாமல். ரெண்டாவது. மூணாவது ரொம்ப ஃபேமஸ் பேசேஜ் 1 கொரிந்தியர் 7 சாப்டர்ல அழகா சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 7ல மணமான பெண் கணவனை மகிழ்விப்பதில் அக்கறையாக இருக்கிறார். அதுபோல் மணமான ஆண் நீங்களோ கடவுளை பிரியப்படுத்த வேண்டாம். You have to please the Lord with an undivided heart. பிளவுபடா மனத்தோடு கடவுளை பிரியப்படுத்த நீங்கள் கற்ப வார்த்தைப்பாடை மேம்படுத்துவீர்கள். பிளவுபடா மனத்தோடு கடவுளை. நான் ஆக்சுவல் லைஃப்ல என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து கல்யாணம் ஒரு புருஷன், கல்யாணம் பல புருஷன் சொல்ற அளவுக்கு கேவலமான சில நேரத்துல எவ்வளோ பேருடைய உறவுல அவர்கள் பிளவுபட்டிருக்கிற நிலைமை இருக்கலாம். அதுவும் வந்து ஒரு சுப்பீரியரே அப்படி ஸ்கேண்டலஸா இருந்தா, ஃப்ளர்ச்சிங் ஆஃப்டர் மேனா இருந்தா இருக்கிற சிஸ்டம் எவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு தெரியும். Are you very serious about this? Am I really committing myself for the sake of the kingdom of heaven? Am I reminding the sisters in the community where I am ministering about the heaven? Am I all the time trying to please God in greater fruitfulness with an undivided heart? நிறை வளமையோடு பிளவுபடா மனத்தோடு கடவுளை பிரியப்படுத்த என்னுடைய துறவு வாழ்வை வாழ்கிறேன். How is it concretely lived? It is concretely lived in 2 ways. One is not in celibacy. Celibacy means not marrying. That's all. Being a spinster means not marrying. One may be not marrying, but may do everything that married people do. That is dangerous. That's why, together with it, perfect purity. In Kerala they say continence. Continence is purity. தூய்மையோடு, நிறைவான தூய்மையோடு வாழ வேண்டும். அப்படின்னா என்னன்னா, avoidance of those sexual acts and desires that are permitted only in the context of marriage between the spouses. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மட்டும் இருக்கக்கூடிய பாலுறவை எண்ணத்திலும் செயல்களிலும் தவிர்ப்பது. அப்படி இருந்தால்தான் இந்த கற்ப வார்த்தைப்பாட்டுக்கு அர்த்தம் உண்டு. கற்ப வார்த்தைப்பாட்டுக்கு அர்த்தம் வந்து அப்படி இருந்தால்தான் உண்டு. திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் மட்டும் போதாது, திருமணம் செய்தவர்களுக்கே உள்ள பாலுறவை எண்ணத்திலும் பேச்சிலும் செயல்களிலும் தவிர்ப்பது. இப்போ இதே 599 சொல்லியிருக்கிறது மறைமாவட்ட குழுக்களை பத்தி 277 சொல்லியிருக்கு. சட்டம் 277 சொல்லியிருக்கு. அதே தான் சொல்லியிருக்கு. மனத்துறவு செய்யணும். இதே போல திருமணத்தை துறக்க வேண்டும். அதே போல கான்டினன்ஸ் அவங்க
வந்து எப்போதும் நிறைவேறணும். இன்னும் சில 2 ரீசன் சொல்லியிருக்கு. யூ கேன் பி மோர் அவைலபிள். மக்கள் பணிக்காக உன்னை அர்ப்பணிக்க திருமணம் செய்யாமல் இருந்தால் அது சாத்தியமாகும். யூ கேன் பி மோர் ஹோலி. இன்னும் புனிதமாக இருக்க முடியும். இன்னும் 2 காரியத்தை சேர்த்து 227 சொல்லியிருக்கு. ஆனா பேசிக்கலி கான்செப்ட் இஸ் தி சேம். இஸ் இட் பாசிபிள்? எஸ். இன்டென்ஸ் பிரேயர் லைஃப். ஜெப வாழ்வு இல்லைனாக்க நீங்களும் திசை மாற வாய்ப்பு மற்ற சகோதரிகளும். Are the sisters serious about prayer? Community prayer, personal prayer. அதான் பின்னாடி சொல்லுவோம், சுப்பீரியர் இப்போ பார்த்தாலும் மொபைல் பார்லர், கம்யூனிட்டி பிரேயர் கூட வர்றதில்லை சார். சுப்பீரியர் கேவலம். ஆண்டவர் சொன்னாரு, the children come to me, do not hinder them. The children யாரு? உங்ககிட்ட இருக்கிற சின்ன சிஸ்டர் தான் children. உங்ககிட்ட இருக்கிற இறை மக்கள் தான் children. உங்களுடைய துர்மாதிரியான வாழ்க்கையால் நீங்கள் அந்த குழந்தைகளை ஆண்டவரிடமாக தடுக்கிறீர்கள். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர் எங்க எச்சம் இருக்கிறாங்களே ரூம்லயே வாங்கி வச்சு அவங்க பண்ண சாப்பிட்டே பார்ப்பாங்க. எப்பயாவது மூசிக் வந்தாங்கன்னா ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி வருவாங்க. In spite of these responsible sisters, still some are continuing to be sisters and the irresponsible sisters. It is here miracle. எடுத்து காட்டாம வாழ்க்கை, இன்டென்ஸ் பிரேயர் லைஃப், ஸ்பெஷல் டிவோஷன் டு மேரி, ஹார்ட் வொர்க். பால் சொல்றாரு, நான் என்னுடைய பைபிள்லாம் படிச்சு என்னுடைய தமிழ் பைபிள் படிச்சு பவுல் மேல ரொம்ப பாசமா இருந்தது. சொல்றாரு, அவர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். எவ்வளவு சுப்பீரியர் மஸ்ட் சே, எல்லா சிஸ்டரோட நான் தான் அதிகமா பாடுபட்டு உழைக்கிறேன்னு சொல்றேன். சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இருக்கிற இடத்துல வந்து எழுதிக்காம இருக்காங்க, யாரும் அவங்க தான் இது சுப்பீரியர் அப்படின்னு சொல்றாங்க. இன்டென்ஸ் பிரேயர் லைஃப், இன்டென்ஸ் பிரேயர் லைஃப், ஸ்பெஷல் டிவோஷன் டு மதர் மேரி, ரோசரி. கனடாவில் சொல்லி இந்த சட்டம் 63 எக்ஸாம்பிள் அண்ட் ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் கான்செக்ரேட்டட் லைஃப். Mary is the example and protectress of consecrated life. The day you forget Mary, you are also forgetting your own consecration. அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்புறம் ஹார்ட் ஒர்க், கஷ்டப்பட்டு உழைக்கும். சோம்பேறியின் உள்ளம் பசாசினுடைய தொழிற்சாலை. சோம்பேறியின் உள்ளம் பசாசினுடைய தொழிற்சாலை. உங்களுக்கு தெரியும் எப்படி இதில் நம்ம பார்த்தோம் 43 தொடக்க நூல் 43 பார்த்தோம். எப்படி இவர் பழைய ஏற்பாட்டை யோசிப்பு, he takes a class on moral theology. என் தலைவர் எல்லாத்தையும் எனக்கு ஒப்படைச்சாரு, நீங்க அவருடைய மனைவி ஒன்று தான் கொடுக்கல. How can I sin against God அப்படின்னு சொல்லி அந்த புத்திவாருடைய மனைவி கிட்ட அவர் பிரசங்கமே வைக்கிறார். சின்ன பையன், 12 வயசு பையன், இவ்வளவு மணி அடிக்கிறாங்க சிஸ்டர். நமக்கு எல்லாம் நினைக்கிறாங்க, நம்ம தான் அடிக்கிறோம். நேரத்தில் ஆரம்பிக்கலாம் தான் அடிக்கிறோம், கொஞ்ச நேரம் இருக்கும், பரவாயில்ல, ஓகே. வந்து ஆனால் அதே பார்க்க தாவீது பார்க்குறோம் நம்ம என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. தாவீது அங்கே எல்லாரும் சண்டை போடுறாங்க, இவங்க பண்ணாங்க இருக்கிறாரு. லேசி லைஃப், delicious lunch, roaring siesta, walking in the terrace, a woman bathing, finally ends up in pregnancy. அப்புறம் மர்டர். பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்புறம் இந்த காலத்துல இன்னும் எவ்வளவு இருக்கு. அப்புறம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் சிஸ்டர். ஒரு சுப்பீரியர் பற்றி நான் சொன்னேன். அந்த சிஸ்டர் வந்து இந்த சுப்பீரியர் பரவாயில்ல, ரொம்ப நல்லா, அவங்க ஃபாதர்ஸ்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, வெரி ஹாஸ்பிட்டபிள் சொல்றேன். ஒரு சிஸ்டம் எதுவாக என்ன சொன்னோம், she is good only to the priest father. Our superior is good only to the priest அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல உடன் சகோதரிகளோடு நட்புறது. அப்புறம் இந்த காலத்துல ஆன்டி கிரைஸ்ட் நம்பர் 666 666 இந்த மொபைல் கேஸ் எல்லாம் what we see is what we become, what we hear is what we become. In the means of social communication, in using the means of social communication, religious must observe the necessary discretion. ஒரு சீர்தூக்கி பார்த்தலோடு சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். They have to avoid what is harmful to their vocation and what is dangerous to the chastity of consecrated person.
தெளிவா சொல்லியிருக்கு. இந்த 666 சட்டம் 666 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. எப்படி வந்து சமூக தொடர்பு சாதனங்களை சீர்தூக்கி பார்த்தலோடு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று. அது படிக்குமா 666 சட்டமா? சமூக தொடர்பு ஊடகங்களை பயன்படுத்துவதில் தேவையான சீர்தூக்கி பார்த்தலை கடைபிடிக்க வேண்டும். சேவையான எல்லாத்தையும் பார்க்கறது. எப்ப பார்த்தாலும் டிவி, மொபைல், கண்ட படத்தை பார்க்கறது. வாட் யூ see is what you become. அது வந்து அப்படி பிராக்டிஸ் பண்ண தோணும். சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதில் தேவையான சீர்தூக்கி பார்த்தல் இருக்க வேண்டும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. ஒருவரது அழைத்தலுக்கு தீங்கு விளைவிப்பதும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவரது கற்புக்கு ஆபத்து ஏற்படுத்துவதுமான அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒருவருடைய அழைத்தலுக்கு தீங்கு விளைவிப்பதும் அர்ப்பணிக்கப்பட்டவரின் கற்புக்கு ஒரு விளைவிக்கக்கூடியமான அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். With regard to the use of mobile, internet, cyber, all this அதான் வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். அதான் முதல் நற்செய்தி அறிவுரை எவாஞ்சலிசம். இது வந்து தெளிவா வந்து சொல்லணும். அதுக்கு தேவையான பயிற்சி கொடுக்கணும். எப்படி தொடக்க காலம் not only the novices but for the juniors but for the perpetually progress constantly ask them to evaluate how is their life, what is their relationship, ask them to meet the spiritual director within the congregation from among the sisters whom they open themselves to. இது போல வந்து ஏற்பாடுகளை செய்து சகோதரிகளை ஒன்றிணைக்க வேண்டும். அடுத்தது of course நம்ம காஃபிக்காக நம்ம பிரேக் பண்ணி பார்க்கலாமா? அப்படியா செய்யலாமா? சில சமயத்தில் பேசுறவங்களுக்கு நேரம் பார்த்து தெரியாது, கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதான் வந்து 2 டீச்சர் பேசிட்டாங்க. ஒரு டீச்சர் சொன்னாங்களா, I'm so much upset when my students look at the watch during the class. ஸ்டூடெண்ட்ஸ் வாட்சை பார்த்தா எனக்கு வந்து நான் ரொம்ப அப்செட் ஆகிடும். அது இன்னொரு டீச்சர் சொன்னாங்க, அதே பரவாயில்ல, my students not only look